வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா ஒருவேளை எங்கள் அப்பாலாம் அரசியல் இருந்தால் நான் 15 வயசுலேயே வந்திருக்க வேண்டியது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 15 வயசுலேயே நான் அரசியலுக்கு வந்தாச்சு. மக்கள் முன்னாடி இன்னைக்கு கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். அரசியல் போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் அரசியல் என்னென்னு நல்ல ஒரு பயிற்சியை உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராமோடு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் சிறு வயதிலே வந்தாச்சு. ஒரு 234 தொகுதிக்கும் எலெக்ஷன் எப்படி பண்ணுங்கிற, ஒருவேளை எம்எல்ஏ இருந்தால் கூட அது தெரியாது. ஸோ 234 தொகுதி நம்மளுடைய மக்கள், ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள், அதோடைய பயணம், இதெல்லாம் வந்து அந்த 15 to 21 வரைக்கும் இருந்த பயணம் வந்து ஒரு பெரிய பயணமாக இருந்துச்சு. முன்னாடியே வந்தாச்சு. முகமும் பேச்சும் வந்து இப்போ வெளிப்பட்டு இருக்கு. இன்னும் டெக்னிக்கலாக சொல்ல போனால் 15 வயசுலேருந்தே அரசியலில் தான் இருக்கிறேன் நான். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்துலேருந்து அந்த சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இருக்காது. பொதுவாக என் காலேஜில் என் கூட இருந்த 1-2 நண்பர்கள் கூட பார்க்கும்போது நான் அன்றைக்கி என்ன பேசணும்னு அதுதான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேங்கிறதான் பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 15 வயசுலேயே நான் அரசியலுக்கு வந்தாச்சு. மக்கள் முன்னாடி இன்னைக்கு கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான்.